ஸ்கூல் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, பிள்ளைங்க வந்து டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்க, ஆம்பளை பிள்ளைங்க இந்த போதை பழக்க வழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது. 5 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் இப்படி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த எச்சம் வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஊரில் இந்த ஸ்கூலுன்றது ஒரு பெருமையாக தான் நான் நினைக்கிறேன். பள்ளியோடைய அடிப்படை பிரச்சனைன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரக்ஸ். நியர்பை பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சின்ன ஏஜ் இல்லையா, அவங்களுக்கு தெரியாது யார் என்ன பழக்கம் பண்ணோ அதான். அதை நம்ம திருத்த வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து ஏன்னா காம்பவுண்டெல்லாம் உடஞ்சி கிடக்கு, ரோட்டில் போகிறவங்கலாம் உள்ளே வந்துட்டு போகிறாங்க, தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் நடக்குது. ஸோ அதுக்காக முதல்ல வந்து காம்பவுண்ட் வாலை போடணுன்னு தான் காம்பவுண்ட் வாலுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி காம்பவுண்ட் வால் போட்டேன். எல்லா டீச்சர்ஸோடைய கோஆப்ரேஷனுடைய ஒவ்வொரு டேர்மும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனி இல்லை ஹை இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு போய் ஒவ்வொரு மேனேஜர்ஸையும் இது பண்ணி எல்லாருமே நாங்கள் ரெடி பண்ணி. மாணவர்கள் எவரும் வகுப்பறையில் இருப்பதில்லை. ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகி அப்படியே சுற்றிக்கிட்டே வருவாங்க. மாணவர்களை வந்து கூப்பிட்டாங்க வா அப்படின்னு கூப்பிட்டா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு திரும்பி போயிட்டே இருப்பாங்க. நான் பெற்றோர் மீட்டிங் போட்டு பெற்றோர்களோட பிள்ளைங்களை வந்து கவனிக்க சொல்லும்போது பெற்றோர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களால் முடியல சார், எங்களே அடிக்க வர்றாங்க, நீங்களே பார்த்துக்குங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ், டீச்சர்ஸ், நாங்கள் பப்ளிக் ஒரு 10 பேர், காவல்துறை எல்லாம் சேர்ந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கட்டத்தில் எங்களை அட்டாக் பண்ண கூட தயாராகிட்டாங்க சார். இருந்தாலும் பரவாயில்ல, பசங்க முக்கியம் சொல்லிட்டு போராடி அவங்கள மீட்டு கொண்டாந்து, இன்னும் சொல்லப்போனால் இந்த ட்ரக்ஸு அடிக்க சிவிங்க ஒன்று சாப்பிடுவாங்க தெரியுங்களா, அதை வாங்கி வச்சு ட்ராவல் வந்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக. அவங்களுடைய செருப்பு ஒரு வெரைட்டி கலர் செருப்பு போட்டிருப்பாங்க ஒரு கம்யூனிட்டி, இன்னொரு கம்யூனிட்டி ஒரு கலர் கயிறு கட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கயிறை கட் பண்ணிவிட்டு செருப்பை வந்து அந்த கலர்லேருந்து ரிமூவ் பண்ணேன். அப்போ வந்து பார்த்த உடனே இந்த பிள்ளை இந்த ஜாதி அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது. முன்னாடியெல்லாம் பசங்க வந்து போதைப் பொருட்கள் அடிமையாகி ரொம்ப சுற்றி இருந்தாங்க சார். இப்போ அந்தமாரி இல்லை சார், எல்லாம் கரெக்டாக கொஞ்சம் வந்து குறைஞ்சிருச்சு சார் முன்னாடியோட. ஒரு நல்ல ஃப்யூச்சரை தேடி தரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நான் இங்கே வந்து என் பொண்ணை சேர்த்தது எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பொண்ணால் இன்னும் இந்த ஸ்கூலுக்கு ஒரு பெருமை சேர்த்து பார்க்குறவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலை வந்து இன்னும் பெருமையாக பேசணுன்றது தான் என்னோட. நான் இங்கே வரும்போது இருந்தது இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே இருக்கிறதுலே ஒஸ்ட்டு ஸ்கூலாக இருந்தது. இன்றைக்கி பார்க்கும்போது நான் என்னோட இந்த ஸ்கூலானது ஒரு மாடல் ஸ்கூலாக, ஒரு மாதிரி பள்ளியாக இருக்குது.